கொடைக்கானலில் பார்த்தீங்கன்னா 5000 பிசி. எப்படி 5000 பிசிங்கிறது கிட்டத்தட்ட 7000 வருஷத்துக்கு முன்னாடி இஜிப்டில் பிரமிட் கட்டப்படுறதுக்கு முன்னாடியே வந்து மனிதர்கள் வந்து கொடைக்கானலில் வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிறதுக்கான தடயங்கள் நம்ம கிட்ட கிடச்சிருக்குது. இது தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட வெப்சைட்டில் இருக்குது. யோசிச்சு பாருங்க, 7000 வருஷத்துக்கு முன்னாடி மனிதர்கள் வந்து இன்னைக்கு 2024 நம்ம போயிட்டு வெளியே வர்றதுக்கு திணறக்கூடிய கொடைக்கானலாக இருக்கட்டும், இல்லை கொடைக்கானலே ஒரு டஃப்பான டிரைவ் தான் நிறைய பேருக்கு. இன்றைக்கி நம்ம இவ்வளோ டெக்னாலஜி வச்சுக்கிட்டு இவ்வளோ ரோட்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம போயிட்டு வர்றதுக்கு கஷ்டப்படக்கூடிய ஒரு பர்டிகுலர் இடத்துக்கு வந்து 7000 வருஷத்துக்கு முன்னாடி, 700 இல்லை 1000 இல்லை 7000 வருஷத்துக்கு முன்னாடி மனிதர்கள் வாழ்ந்ததுக்கான ப்ரூஃப் இருக்குது. சில இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி 2 பாறைகளை வச்சு அது மேலே ஒரு பாறையை வச்சு அதுக்குள்ளே மனிதர்கள் வாழ்ந்திருக்காங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. அதை கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்க, ஒரு ஆர்கியாலஜிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து மனிதர்கள் வந்து புதைக்கப்பட்ட இடத்துக்கான ஒரு பர்டிகுலர் சான்று. ஸோ அவங்க மேலே வந்து ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இந்த மாதிரி ஒரு ஹோமேஜ் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லுறாங்க. ஆனால் அங்கே இருக்கிற ஊர் மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இல்லை இது வந்து குள்ள மனிதர்கள் வாழ்ந்த இடங்கிறாங்க. ஆனால் குள்ள மனிதர்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த லில்லிபுட்ஸ் அப்படிங்கிறவங்க இருக்காங்களே, இது வரைக்கும் நம்ம சயின்ஸ் படித்த அளவுக்கு நம்ம தேடின வரைக்கும் அது எல்லாமே ஃபிக்ஷனல் விஷயம். உண்மையிலே குள்ள மனிதர்கள்னு ஒருத்தங்க கிடையாது. ஆனால் அங்கே இருக்கிற மனிதர்கள் என்ன நம்புறாங்கன்னா, இங்கே வந்து குள்ள மனிதர்கள் இருந்திருக்காங்கன்னு சொல்லி நம்புறாங்க. அண்ட் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் நம்ம பழனி மலையில் இருக்கிற முருகனை பற்றி பேசுகிறப்போ போகர் அவர் வந்து இந்த இடத்துல இன்னொரு ஒரு முருகன் கோவில், பூம்பாறையில் இருக்கிற முருகன் கோவிலில் அவர் தான் வந்து நவபாஷான சிலை செஞ்சு வச்சாங்கன்னு சொல்லப்படுது. பேசிக்காக அங்கே இருக்கிற குறிஞ்சி செடியாக இருக்கட்டும், அது வந்து முருகனோட அசோசியேட் பண்ணுவாங்க. அந்த முருகன்கிறவங்க வந்து நம்ம ஊரில் இருக்கிற ரொம்ப பழமையான ஒரு பர்டிகுலர் கடவுள். பட் ஓவராலாகவே பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஒரு குறிஞ்சி பகுதி, ஓகேவா, அங்கே குறிஞ்சி செடிகள் இருக்கும். அண்ட் முருகன் வந்து அங்கே இருக்கிற இஷ்ட தெய்வம். அதே மாதிரி இந்த ஒரு பர்டிகுலர் பகுதி இருக்குல்ல, இது வந்து ஏகப்பட்ட மிஸ்டிக்கலான கதைகள் சொல்லப்பட்டு இருக்குது. ஏகப்பட்ட அமானுஷ்யமான விஷயங்கள் வந்து நம்பப்பட்டு இருக்குது. எனக்கு இதிலலாம் பெருசாக நம்பிக்கை இல்லைனாலும் இதெல்லாம் கேட்கறதுக்கு பயங்கரமான கதையாக இருக்குது. அண்ட் அடிக்கடி நான் கொடைக்கானல் விசிட் பண்ணுவேங்கிறப்ப நிறைய நல்லா ரிலேட் பண்ணிக்க முடியுது.